இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நமது இந்த ஒரே சாயல் அல்லது ஒரே ரசம் அல்லது தனித்துவமான பண்பை கொண்ட இனிமையான பாடல்களை தொகுத்து பார்த்து வருகின்றோம். இந்த ராகங்களில் எண்ணிக்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்களை தொகுத்து பார்க்கின்றோம். ஒரு சில ராகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பாடல்கள் உள்ளன, ஒரு சில ராகங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் பாடல்கள் உள்ளன. எப்படின்னும் அந்த பாடல்களுக்குள் உள்ள ஒற்றுமையை பார்க்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாயலை இவைகள் குறிப்பிட்ட ரசத்தை குறிப்பிட்ட ராகத்தை சார்ந்தவை என்றெல்லாம் நம்மை என்ன செய்கிறது. அவ்வகையில் இன்று ஒரு 4-5 பாடல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்தவை. அவை ஒன்றுக்கொன்று எளிதாக இணையக்கூடியனவாக உள்ளன. ஒரு குறிப்பிட்ட வகையான தனித்துவமான இனிமையை அவைகள் காட்டுகின்றன. இத்தகைய பாடல்களை நாம் இசைத்து பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட வகையான ஸ்வரங்களை மட்டுமே உபயோகித்து இசைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி நாம் அறிய முடியும். இவ்வகையில் இன்று ஒரு குறிப்பிட்ட இனிமையை தரக்கூடிய பாடல்களை முதலில் தொகுத்து பார்ப்போம். பின்னர் அந்த பாடல்களுக்கு இடையில் உள்ள ஒற்றுமை, அது ஏன் அந்த ஒற்றுமையானது அந்த பாடல்களுக்கு இடையில் உள்ளது என்பதை பற்றி நாம் தேடி பார்ப்போம். நாம இது அந்த இனிமையை கணக்கில் கொண்டு இது நாம சுயமாக தேடக்கூடிய விவரங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். தற்பொழுது அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாடல்களை முதலில் இசைத்து பார்ப்போம். அதற்கு பிறகு அதன் விவரங்களை பற்றி அறிவோம். தற்பொழுது கீபோர்டுக்கு சென்று இந்த 1-2 குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள பாடல்களை முதலில் முழு பாடல் அல்ல, குறிப்பிட்ட பாடல் பகுதிகளை இசைத்து பார்த்து அவற்றிற்கிடையில் உள்ள பொருத்தத்தை முதலில் அறிவோம். அதற்கு பிறகு விவரங்களை பார்ப்போம். கீபோர்டுக்குள் செல்வோம்.
இங்கு இசைத்த பாடல்கள் பற்றிய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். இந்த பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட இசையை அடிப்படையாக கொண்டுள்ளதை அது இசைக்கும் போது உபயோகித்த ஸ்வரங்களை வைத்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ராகத்திற்கான ஆரோகணம் அவரோகணத்தை பார்க்கும்போது என்று இந்த ஆரோகணம் அவரோகணத்தை தாங்கி வருகிறது. இந்த ஸ்வரங்கள் கரஹர பிரியாவின் கீழ் வரக்கூடிய ஸ்வரங்கள் தான். ஆகவே இது மற்றொரு ஜன்னிய ராகமாக இதனை எடுத்துக்கொள்கின்றோம். இதற்கு கர்ணரஞ்சனி என்ற பெயரை கொடுத்துள்ளார்கள். கர்ணரஞ்சனி இது கரஹர பிரியாவின் கீழ் வரக்கூடிய மற்றொரு சேய் ராகம். இது குறிப்பிட்ட வகையான இனிமையை நாம் தருவதை அறிகிறோம். இது ஒரு தனித்துவமான இனிமையை தரக்கூடிய ராகமாக இதனை அறிகின்றோம். இங்கு இந்த ஆரோகண அவரோடு பார்த்தோம். இந்த இசைத்த பாடல் பகுதிகள் தங்களுக்கு நன்கு பரிச்சயமான பாடல் பகுதிகள் தான். ஆகவே இது பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். ஆகவே இன்று நாம் பார்த்த இந்த இனிமை தாங்கிய ராகம் கர்ணரஞ்சனி. நண்பர்களே, இது போல பிற குறைவான எண்ணிக்கையில் படங்கள் இருந்தாலும் ராகத்தின் பெயரில் வரும்போது அதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளோம். அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் மீதமுள்ள பாடல்களை உதாரணமாக கொண்டுள்ள ராகங்கள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.